ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். காலையில் ஆஃப்டர் த காஃபி, வார்ம் வாட்டர், அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ப்ளே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து பாஸ்தா பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா க்ளூட்டன் ஃப்ரீ பாஸ்தா. நான் ஏற்கனவே வந்து கொஞ்சமாக கருப்பு மூக்கடலை வந்து வேக வச்சுருந்தது. ஸோ அதை போட்டு நம்மளோட இந்தியன் ஸ்டைல் மசாலா பாஸ்தா பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே இந்த பால் பார்த்திங்கன்னா நித்தமிக்கு அவளுக்கு மட்டும் நான் தனியாக காய்ச்சி வச்சுடுவேன் எப்போவுமே. இதில் வந்து எந்த பருப்பு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். கருப்பு மூக்கடலை, வெள்ளை மூக்கடலை, பச்சை பயிரை ஊற வச்சுருந்ததுன்னா அது, அப்புறம் நம்மளோட எல்லா பயிர் வகையும் ஊற வச்சது எது இருந்ததாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா ஊற வச்சு அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிடுவேன். ஸோ தட் நீங்கள் வந்து அதை எடுத்து நீங்கள் எந்த நேரம் வேணாலும் என்ன ரெசிபி வேணாலும் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் சரி, அதை எடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு கிரேவி வந்து டக்குன்னு காலையில் வந்து அன்பிளான்டாக இருக்கீங்கன்னா ஒரு தால் கூட பண்ணிக்கலாம், எந்த ஊற வச்ச பருப்பு இருந்தால் கூட. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் சேவிங். ஸோ ரொம்ப சிம்பிள், 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் பண்ணிடலாம். ஸோ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஜீரகம், சோம்பெல்லாம் தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் தாளிச்சிட்டு, நான் எந்த காரமும் ஆட் பண்ணல, ஊற வச்சுருக்க அந்த வேக வச்சுருக்க அந்த கருப்பு மூக்கடலையும் சேர்த்துட்டு, வெங்காயம் சேர்த்துட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ எதாவது இருந்ததுன்னா அதை போட்டுட்டு வதக்கி எடுத்துகிட்டு, உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லை மீட் மசாலா ஏதாவது இருந்ததுன்னா அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வேக வச்சுருக்க இந்த பாஸ்தாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ரெடி ஆகிடும். இப்போது வந்து ப்ளே டைம். விளையாடிட்டு அவங்களே குப்பை போடுவாங்க. குப்பை போட்டுட்டு அவங்களே வந்து 2 பேருமே க்ளீன் பண்ணிடுறாங்க. ஸோ எப்போவுமே நீங்களே க்ளீன் பண்ணாமல் அவங்களுக்கும் வந்து உன்னோட மெஸ்ஸை நீ தான் க்ளீன் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். அவங்களுக்கும் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் வரும். அவங்களோட ஸ்டடி ஏரியா, அதுக்கப்புறம் எழுதின பேப்பர், எழுதாத பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வைக்கணுங்கிற மாதிரி நீங்களே வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா, ஸோ ஆர்கனைஸ்டாக வைக்கிறதுக்கும் அவங்களுக்கு இப்போத்துலேருந்தே வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கிட்ஸோட அந்த மாஸ்க் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த இது வந்துருச்சு. கிருத்தன்விக்கு ஒரு க்ளோத் மாஸ்க் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நித்தமிக்கு வந்து நான் ஹேட்டோடு சேர்த்து ஒரு க்ளோசிங் மாதிரி, இப்போல்லாம் இந்த ஃப்ளைட்லலாம் ட்ராவல் பண்ணோன்னா ஃபேஸ் ஷீல்டு மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து நித்தமி மாஸ்க் போட்டுக்க மாட்டா, மாஸ்க் போடுறது சஜஸ்டபுளும் கிடையாது. ஸோ அதனால் ஹேட் மாதிரி பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ஃபேஸ் க்ளோஷர் மாதிரி பண்ணால் சப்போஸ் இன்ஃபெக்ஷன்ஸை வந்து அந்த ஷீல்டுக்கு தாண்டி அவள் ஃபேஸ்க்கு போகிறத ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு நினச்சேன் நான். இந்த பீஸ் வந்து நல்லா தான் இருந்தது. பட் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, நான் வந்து அந்த சின்னோடு சேர்த்து ஒரு எலாஸ்டிக் மாதிரி வரும்னு நினச்சேன். அந்த மாதிரி இல்லை. ஏன்னா வந்து கிட்ஸ் வந்து அந்த ஹேட்டை போட்டுட்ருக்க மாட்டாங்க, கழட்டி வீசிடுவாங்க. ஸோ அந்த எலாஸ்டிக் மட்டும் இருந்ததுன்னா இது இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ அதை நானே வந்து அட்டாச் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நான் மேலே வந்து ஹேட் போட்டுட்டேன் இல்லையா, இப்போ கீழே வந்து அந்த சின்னில் இல்லாததுனால அவள் எடுத்துருவா. ஸோ அதனால் நான் அது சின்னதாக ஒரு எலாஸ்டிக் வந்து அட்டாச் பண்ணலான்ட்டு இருக்கேன். மற்றபடி வந்து இது எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ப்ராடக்டாக தான் இருக்குது. மோரோவர் அந்த ஃப்ரண்ட் ஏரியா அந்த ஷீல்டு மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவை வந்து நீங்கள் சானிடைசர் வச்சு நீங்கள் அடிக்கடி வந்து வைப் கூட பண்ணிக்கலாம். அந்த ஹேட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாத்து தான். ஸோ நீங்கள் வந்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாஸ்க்கும் இந்த ஷீல்டும் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சமாச்சும் ரிலாக்ஸிங்காக இருக்குது. ஏன்னா வந்து நிறைய இந்த மாதிரி மாஸ்க்லாம் ஆர்டர் போட்டோன்னா நிறைய முறை கேன்சல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. லக்கிலி வந்து வந்துருச்சு. இது நான் போட்டு கிட்டத்தட்ட 3 வீக்ஸ் ஆக போகுது. ஸோ கிருத்துக்கு இந்த மாஸ்க் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ரெஸ்பிரேட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் கூடயே வந்து அட்ஜஸ்டபிளாகவும் இருக்குது இது. ஸோ அதனால் உங்கள் காது வந்து ரொம்ப லூஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அட்ஜஸ்ட் ஆகுது. ஸோ அவளுக்கு நல்லா ஃபிட் ஆகுது கரெக்டாக. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து லஞ்சுக்கு என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோவில் பன்னீர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பன்னீர் வச்சு இன்றைக்கி பன்னீர் பிரியாணி பண்ணியாச்சு. இதுவுமே பண்ணுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் தாங்க ஆச்சு எனக்கு. ரொம்ப ரொம்ப குயிக்காக ரொம்ப ரொம்ப ஈஸியாக எந்த ஒரு மசாலாவுமே இல்லாமல் ஏற்கனவே ப்ரீ கட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து இருந்ததுனால நான் வந்து சட்டுன்னு ஒரு 15 மினிட்ஸில் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டேங்க சாட்டர்டே மார்னிங். கிட்ஸ் வந்து இன்னும் எந்திரிச்சு வரல. ஏன்னோ அதிசயமாக வந்து தூங்கிட்டு இருக்காங்க. நான் எந்திரிச்சதே கூட இன்றைக்கி லேட்டு தான். காலையில் வந்து சிம்பிளாக நாங்கள் வந்து சீரியல் சாப்பிட்டாச்சு. ஸோ லஞ்சுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் அந்த பரோட்டா வந்து ஃப்ராசன் பரோட்டாங்க. இன்றைக்கி அடுத்து வந்து ஒரு பெரிய பிக்கஸ்ட்டு டாஸ்க் இருக்குது. என்னென்னா ஸ்டவ் க்ளீன் பண்ணணும். கிட்டத்தட்ட வந்து 1.5 மாதத்துக்கு மேலே ஆகுது. டீ பொங்குனது, பால் பொங்குனது, சாதம் பொங்குனது, இந்த பருப்பு வந்து செதறினது, இது எல்லாமே இருக்குது பயங்கரமாக. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. நிறைய இருக்கிறதுனால அப்படியே தள்ளி தள்ளி போட்டு பயங்கரமாக அக்யூமுலேட் ஆகிடுச்சு. ஸோ பெரிய வேலை வச்சிருச்சு இன்றைக்கி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அதை நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து க்ளீன் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். ஸோ அது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாங்கிறதுனால நம்ம பெருசாக ஆசிடோ இல்லை வந்து எந்த ஒரு ஃபியூமபிள் திங்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் ஜஸ்ட்டு பேக்கிங் சோடாவும் நம்மளோட பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் இது மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அட்லீஸ்ட் நான் இந்த வந்து ஃபாயில் இந்த பர்னர் கவர் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் தப்பிச்சேன். கீழே அந்த நம்மளோட பர்னர் அந்த எரியிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த டீ செதறின அந்த அப்படியே பயங்கரமாக கட்டி இருக்குது அந்த இடத்துல. எப்படி வந்து அதை செதுக்கியும் நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து ஸ்க்ராட்ச் விழுந்துடும். அது வந்து நமக்கு ஃபைன் போடக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் அப்படியே பொத்துனாப்பில் இதுவாக தான் எடுக்கணும். ஸோ இதுதான் கீழே. அதில் வந்து வடிஞ்சு கீழே வந்து இந்த ஏரியாவில் வந்து சேர்ந்துரும். பாருங்கள் அந்த இடத்துல வந்து அந்த ஏன்னா நம்ம எப்போவுமே அந்த ஃப்ரண்ட் பர்னர் தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். இது வந்து ரிமூவபிள் தான். இது எடுத்து நான் வாஷ் பண்ண போகிறேன். அதே வந்து பேக்கிங் சோடாவும் நம்மளோட அந்த டிஷ் வாஷிங் லிக்விடும் சேர்த்து நான் வாஷ் பண்ண போகிறேன். இது வந்து வரவே வராதுங்க. டூத் ப்ரஷ் போச்சு நல்லா வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்தால் தான் வரும். இது நீங்கள் வந்து எடுக்காமல் விட்டு அது வந்து சேர்ந்துட்டே இருந்தது அப்படின்னா கீழே இருந்து அந்த கேஸ் வருது இல்லையா, அது வந்து கொஞ்சம் நாள் கழித்து கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். நிறைய வந்து எரியாது.
ஸோ பெருசா வந்து அடைப்பு ஏற்படுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இந்த நேரத்தில வந்து நான் மெயின்டனன்ஸ் ஆலையோ, இல்ல வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கும் யாரையும் கூப்பிட முடியாது. ஏன்னா, இப்ப கூப்பிடுறதுக்கும் வேற பயமா இருக்கு. அவங்க உள்ள வந்தாலோ, கிளீன் பண்ணுறதுக்கு வந்தாலுமே, வந்துட்டு போனாலோ பயமா இருக்கு. ஸோ மேக்ஸிமம் நம்ம எந்த அளவுக்கு சேஃப்டியா வந்து இந்த மாரி கேர் பண்ணிக்கிறோமோ, மெயின்டனன்ஸ் பண்ணிக்கிறோமோ, அந்த அளவுக்கு வந்து நமக்கு நல்லது. ஒரு வழியா அந்த எல்லா இதையும் வந்து கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்ப அடுத்தது வந்து நம்ம பர்னர் வந்து இப்ப ஊறியிருக்கும். இப்ப தேய்ச்சு எடுத்தோம்னா ஈஸியா வந்துரும். இப்போ நாங்க இருக்கிறது இது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பழைய ஸ்டைல் மாடல் அபார்ட்மெண்ட் இது. ஸோ, அதனால இங்க ஸ்டவ் எல்லாமே கொஞ்சம் பழைய மாதிரியான ஓல்ட் மாடல் டைப்பா தான் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, அந்த பர்னர் வந்து எரிஞ்சுட்டே இருக்கு பாருங்க. இது 24 ஹவர்ஸும் வந்து எரிஞ்சுட்டே தான் இருக்கும். ஸோ, அந்த எரிஞ்சிருக்கிற அந்த இக்னிஷன்ல தான் வந்து எனக்கு ஸ்டவ் வந்து எரியும். அது அணைஞ்சிருச்சுன்னா, அந்த கேஸ் ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சுரும். ஸோ, ஸ்டார்ட்டிங்கில வந்து எனக்கு அது தெரியல. ஃபர்ஸ்ட் ஒரு 1 மந்த்ல அந்த மாரி அணைஞ்சு போச்சு. அப்போ நான் வந்து கேஸ் இக்னைட் பண்ணும்போது அது ஆன் ஆகல. ஸோ, அப்போ மெயின்டனன்ஸ கால் பண்ணும்போது இது 24 ஹவர்ஸ் எரிஞ்சுட்டே இருக்கணும். ஸோ, நான் கேட்டேன், "அது ஒண்ணும் பயப்படுற மாரி இருக்காதா? எப்படி வந்து எரிஞ்சுட்டே இருக்கே?" அப்படின்ற மாரி. "இல்ல இதோட டைப் மெத்தடே அப்படிதான்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு போனாங்க. ஸ்டார்ட்டிங்கில அது கொஞ்சம் புதுசாவும், பயமாவும் இருந்தாலும் அது வந்து பழகிருச்சு. கீழ வந்து இருக்கிற அந்த கன்வெக்ஷன் கிரில்லையுமே கூட கீழ வந்து அந்த ஒரு ஃப்யூம் வந்து எரிஞ்சுட்டே தான் இருக்கும். ஸோ, அது அணைஞ்சிச்சுன்னா நம்மளால ஆன் பண்ணவே முடியாது. ஸோ, அதுக்கு கண்டிப்பா நீங்க வந்து மெயின்டனன்ஸ் யாராவது கூப்பிட்டு தான் ஆகணும். இந்த இத வந்து நம்ம ஓப்பன் பண்ணி நம்மளே வந்து இக்னைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அது எரிஞ்சுட்டே இருக்கே! அப்போ 24 ஹவர்ஸும் அந்த கேஸ் வந்து வேஸ்ட்டா தான போகுது அப்டின்ற மாதிரி. ஆமாங்க 24 ஹவர்ஸும் அந்த ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து கேஸ் வந்து வீணா தான் போயிட்டுருக்கு. ஐ டோன்ட் நோ ஏன் அந்த மாரி அவங்க வச்சிருக்காங்க இந்த மாரி ஒரு மெத்தடுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போதைக்கு இன்னைக்கு நிலவரப்படி நம்ம ஊர்ல ஒரு கேஸ் சிலிண்டரோட விலை பார்த்தீங்கன்னா, ரூ. 720 ரூ. 740 போல வித்துட்ருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, சிம்பிளா வந்து அது 24 ஹவர்ஸுமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து அது வீணா தான் போயிட்டுருக்கு எரிஞ்சுட்டு. என்ன பொறுத்தவரைக்கும் அது கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்தது. ஒரு வழியா பெரிய ஒரு ஜாப் வந்து ஃபினிஷ்டு. கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இத வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அந்த ஃப்யூம வந்து ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லேட்டர் இந்த ஈவினிங் வந்து எனக்கு ஒரு மசாலா டீ, அதுக்கப்புறம் கிட்ஸ்க்கு வந்து பால்கனியில போய் நாங்க விளையாட போறோம். அதனால ரெடி பாப்கார்ன் வந்து பண்ணிட்டு நாங்க போய் உட்கார போறோம் இப்ப.
ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து இங்கேயோட ஃபினிஷ் ஆகுது. இந்த வீடியோவில் நான் காட்டியிருந்தேன் அந்த மாஸ்க்கோட டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன். அதெல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான இதே மாதிரி ஒரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் நன்றி, வணக்கம்.